ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓமா அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள், பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை பொறுத்தவரையிலேயே ராசியில் ராகு இருக்குது. ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். எந்த வேலையை எடுக்கலாமா, செய்யலாமா, வேணாமா, நாளைக்கு பார்க்கலாமா, அடுத்த வாரம் பார்க்கலாமான்னு. இது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ராகு. எடுத்தோமா ஒரு வேலையை முடிச்சோமான்னு தெரியல, இதை விட பெஸ்ட்டாக போகணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணி காத்திருப்பீங்க. இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. ஆனால் 7ல் ராசியில் ராகு இருக்குன்னா 7ல் கேது இருக்க போகுது. இப்போ 7ல் கேது இருந்தால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். அதனால் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க. நீண்ட நாள் நண்பர்களாச்சு, ஒரே நாளில் உதறி தள்ள முடியுமா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் ஏதாவது சில பிரச்சனைகள் வரத்தான் வரும். நீங்கள் தான் அனுசரித்து போகணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் பல வகையில் பையன் இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் குடிகொள்ளும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள். வேலை வாய்ப்புகள் நல்ல சந்தோஷமாக கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஏதாவது இடம் வாங்கவோ, பூமி வாங்கவோ, ஃப்ளாட்டு வாங்கவோ, வீடு கட்டவோ ஒரு முயற்சி எடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. கண்டிப்பாக அது சுப முடிவாக அமையும். சனி பார்க்குறார். சனி பார்த்தா கொஞ்சம் தாமதம் இருக்கும், தடங்கள் இருக்காது. பயப்பட வேண்டாம். என்ன வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சந்திரனை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்திரன் 6க்குடையவன். அவன் போய் எங்கே உட்காந்துருக்கான்? 9ல் உட்காந்துருக்கான். அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படத்தான் இருக்கும். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, இதிலெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது அரசியல்வாதிகள், நிதித்துறை, நீதித்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், தந்தையுடைய சொந்தங்கள், இவங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி தொழில் ரீதியாக ஒரு ஈடுபாட்டோடு வேலை பார்த்து, முனைப்போடு வேலை பார்த்து தொழிலில் ஒரு இரட்டிப்பு வருமானத்தை பெருக்குவீர்கள். அதனால் குடும்பத்தில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி செலவுகள் ஏற்பட்டாலும் எல்லாமே சுப செலவாக தான் இருக்கும் ஒழிய அசுப செலவுக்கு வேலை இல்லைங்க.
என்ன, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி இந்த நாள் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவீங்க. சந்தோஷமாக செயல்பட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக சிறப்பாக இருக்கும். அவங்க போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் 100% கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அற்புதமாக இருக்க போகிறது. காரியம் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பப் போகிறது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.